இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகம் உட்பட நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் காலியாக இருந்த 37 ராஜ்யசபா பதவிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. தமிழகம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், அஸ்ஸாம், இமாச்சல் பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களைச் சேர்ந்த 26 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். பீகார், ஒடிசா, ஹரியானா மாநிலங்களில் காலியாக இருந்த 11 பதவிகளுக்கு போட்டி நிலவியது. இதனால் சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் சட்டசபைகளில் இதற்கான ஓட்டுப்பதிவு நடந்தது. இப்போது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக பீகாரில் மொத்தம் 5 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. ஆனால் 6 பேர் போட்டியிட்டனர். என்டிஏ தரப்பில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உட்பட 5 பேர் களமிறங்கினர். அதே நேரம் இண்டி கூட்டணி தரப்பில் ஆர்ஜேடியை சேர்ந்த ஏடி சிங் போட்டியிட்டார். பீகாரில் மொத்தம் 243 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதில் என்டிஏ வசம் 202 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். 6 பேர் போட்டியில் இருப்பதால் ஒருவர் வெற்றி பெற குறைந்தது 41 பேர் ஆதரவு வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் என்டிஏ கூட்டணியிலிருந்து 4 பேர் உறுதியாக வெல்ல முடியும். 5வது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணியில் இல்லாத மேலும் 3 பேர் ஆதரவு தேவை. அதே நேரம் இண்டி கூட்டணிக்கு மொத்தம் 35 பேர் ஆதரவு இருந்தது. அவர்களது வேட்பாளர் வெற்றி பெற மேலும் 6 பேர் ஆதரவு தேவைப்பட்டது. கூட்டணியில் இல்லாத அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள், பிஎஸ்பியிடம் 1 எம்எல்ஏ இருக்கின்றனர். இவர்கள் இண்டி கூட்டணி வேட்பாளருக்கு ஓட்டு போட்டால் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியை வெல்ல வாய்ப்பு இருந்தது. இதனால் இவர்களின் ஆதரவை எப்படியாவது பெற வேண்டும் என இண்டி கூட்டணி கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியது. அவர்களும் ஒப்புக்கொண்டனர். எனவே ஓட்டுப்பதிவு முடிவில் என்டிஏ 4 இடங்களையும் இண்டி கூட்டணி 1 இடத்தையும் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஓட்டுப்பதிவின் போது காங்கிரஸைச் சேர்ந்த 3 எம்எல்ஏக்களும் ஆர்ஜேடியை சேர்ந்த 1 எம்எல்ஏவும் மாயமாகிவிட்டனர். கடைசி நேரத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் போய்விட்டனர். இண்டி கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்பு பறிபோனது. 5 இடங்களையும் என்டிஏ கூட்டணியே அள்ளியது. நிதிஷ்குமார், நிதின் நவீன் உள்ளிட்ட அந்த கூட்டணியின் 5 பேரும் சுலபமாக வெற்றி பெற்றனர். இத்தனைக்கும் இண்டி கூட்டணியில் இல்லாத அசாதுதீன் கட்சி, பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த 6 எம்எல்ஏக்களும் அந்த கூட்டணிக்காக ஓட்டு போட்டனர். இருந்தும் சொந்த கட்சிகளைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் கல்தா கொடுத்ததால் கிடைக்க வேண்டிய ஒரு சீட்டும் அம்போவாகிவிட்டது. ஒடிசாவை பொறுத்தவரை காலியாக இருந்த 4 இடங்களில் பாஜக ஆதரவு வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றனர். எதிர்க்கட்சிகள் தரப்பில் பிஜேடியை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றார். ஒடிசாவை பொறுத்தவரை காலியாக இருந்த 4 இடங்களில் பாஜக ஆதரவு வேட்பாளர்கள் 3 பேர் வெற்றி பெற்றனர். எதிர்க்கட்சிகள் தரப்பில் பிஜேடியை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றார். இங்கு பிஜேடி, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கிராஸ் ஓட்டு பதிவு செய்ததால் பாஜக ஆதரவுடன் 3 பேர் வென்றனர். பிஜேடியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் மட்டும் 8 பேர் பாஜக தரப்புக்கு ஓட்டு போட்டதாக அந்த கட்சி குற்றம் சாட்டியது. பீகார் மற்றும் ஒடிசாவில் பாஜக குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. ஹரியானாவை பொறுத்தவரை 2 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவில் நடந்த குளறுபடி காரணமாக அங்கு தேர்தல் முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டது.